நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு ரகசியம். இந்த காலத்தில் குழந்தை பிறப்பு அதிசயமாயிருச்சு. எப்படி இதில் குழந்தை பிறப்பு ரகசியம்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த காலத்தில் குழந்தை பிறப்பு அதிசயமாயிருச்சு. எதனால அதிசயம் அப்படிங்கிறது வேண்டாமா? அதாவது இன்னலும் நன்னலும் இணைபிரியா இருக்கும் வீட்டில் நல்ல தன்மையும் குணமும் வன்மையும் இல்லாமல் வாழும்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த குழந்தை பிறப்புடைய அதிசயம் இப்போ ரகசியமாக இருக்கிறதே இல்லை. அதனால தான் அது அதிசயமாக இருக்குது. எப்படி குழந்தை பிறப்பின் அதிசயம் இப்போ ரகசியமாக இருக்கிறதுனால அதிசயமாக இருக்குது. ஏன்னா இது 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்தில் ரகசியமாக இருந்து இந்த 8க்கு 5ஆம் இடங்கிற 9ஆம் இடத்தை பாக்கியத்தை கொடுக்கணும். 8க்கு 9ஆம் இடத்தை, அப்போ தான் அந்த தந்தைங்கிற பாக்கியம் அவருக்கு கிடைக்கும். அப்போது ஒரு ஜாதகத்தில் 7ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 3ஆம் பாவகத்தோடையும் 9ஆம் பாவகத்தோடையும் தொடர்பு பெறணும். ஒருவர் ஜாதகத்தில் 7ஆம் பாவகமும் 8ஆம் பாவகமும் 3ஆம் பாவகம் 9ஆம் பாவகத்தோட தொடர்பு பெறணும். அப்போ தான் இந்த 7ங்கிற கலத்திரம் 8ங்கிற ரகசியமாக பந்தப்பட்டு 9ங்கிற தந்தை பாக்கியத்துக்கு 3ங்கிற தைரிய வீரிய வேலை செய்யும். சொல்கிறதுக்கு ஒரு லாஜிக் வேணும்ல. எப்படி 7ஆம் பாவகம் 8ஆம் பாவகமும் 3ஆம் பாவகம் 9ஆம் பாவகம் தொடர்பு பெற்றால் தான் நமக்கு 7ங்கிற கலத்திரம் 8ங்கிற ரகசிய பந்தப்பட்டு 3ங்கிற தைரிய வீரிய வேலை செஞ்சு 9ங்கிற தந்தை ஸ்தானத்தை தரும். அதே மாதிரி அப்போது இந்த பிறப்பு நமக்கு குழந்தை பிறப்பு உறுதியாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு ஜாதகத்தில் எந்தெந்த பாவகம் சப்போர்ட் பண்ணணும், இல்லை எந்த பாவகம் சப்போர்ட் பண்ணுனா தாமதமாக இருக்கும், இல்லை உடனே கிடைக்கும், இல்லை கிடைக்கவே கிடைக்காது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ காலச்சக்கரத்துக்கு 3ஆம் அதிபதி புதன். அவங்க பிறந்த லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி எந்த கடவுள் வேணாலும் இருக்கலாம், எந்த கிரகம் வேணாலும் இருக்கலாம். அவங்க ராசிக்கு 3ஆம் அதிபதி. இந்த 3 பேர் கெட்டு போகாமல் இருந்தாங்கன்னா உடனே குழந்தை பிறக்கும். கல்யாணம் ஆகி போயிட்டு 7 மாதத்தில் குழந்தை பிறந்துடும். முன்னாடியே 3 மாதம் இருக்கலாம், உடனே குழந்தை பிறக்கும். இந்த 3 அதிபதிகளில் ஏதாவது ஒரு அதிபதி 6, 8, 12 இருந்தால், 3 அதிபதியில் ஏதாவது ஒரு அதிபதி 6, 8, 12 இருந்தால் முதல் கரு தடையாகும். முதல் கரு தடையாகும். 2வது கரு இந்த 3, 6, 8 அதிபதிகளை சுபகிரகங்கள் தொடும் பொழுது பிறக்கும். 3, 6, 8 அதிபதிகளை சுபகிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது குழந்தை பிறக்கும். அதே போல் நமக்கு இப்போ குழந்தை ஒரு ஜாதகத்துக்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லலாம்? ஜாதகத்தை பார்த்ததும் டெஸ்ட் டியூப் பேபியோட கிடைக்காது. எப்படி டெஸ்ட் டியூப் பேபியோட கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு ஜாதகத்துக்கு எப்படி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த நம்ம சொன்ன மாதிரி தான் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் அதிபதி, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி, ராசிக்கு 3ஆம் அதிபதி. இந்த 3 அதிபதிகளும் பாவகிரகங்களுடைய தொடர்பில் இருந்தால் டெஸ்ட் டியூப் பேபியோட கிடைக்காது. ஏன் இந்த 3ஆம் இடம் 3ஆம் இடம் 3ஆம் இடம்னே சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 3ஆம் இடத்துல தான் மீதி 9 இடமும் அடங்கியிருக்கு. இந்த 3ஆம் இடத்துல தான் மீதி 9 இடமும் அடங்கியிருக்கு. இந்த 3க்கு நம்ம காலச்சக்கரத்துக்கு 3க்கு 2வது இடம் 4வது இடம் சுகஸ்தானம், தாய்மை அடையக்கூடிய இடம், தாய்மை அடையக்கூடிய இடம். இந்த 3க்கு 3ஆம் இடம் 5ஆம் இடம் சூரியன், அவர் தான் தைரிய வீரியத்தை அதிகப்படுத்தக்கூடியவர். இந்த 3க்கு 4ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா புதனே வருவார். அப்போ அந்த புதன்கிறது தான் பார்ட்னர், நம்ம கூட இணையக்கூடியவர். அந்த இணையக்கூடியவர் வீட்டில் பார்த்திங்கன்னா சுக்கிரன் நீச்சமாக போட்டிருப்பாங்க. சுக்கிரன் கன்னியில் சுக்கிரன் நீச்சம். அதே துலாமில் புதன் நட்பு. ஏன் அந்த வீட்டுக்காரன் இந்த வீட்டில் நட்பில் போட்டு இந்த வீட்டுக்காரன் அங்கே நீச்சமாக போட்டாங்க? அது பெண் வீடு, கன்னி வீடு பெண் வீடு, துலாம் வீடு ஆண் வீடு. பெண் வீட்டில் ஆண் நீச்சமாகணும். அப்போ தான் அந்த பெண்கோட மட்டும் வாழ்வான், இல்லைன்னா கண்ட பெண்கோட போயிடுவான்னு அர்த்தம். அதே அந்த ஆணுக்கு பெண் நட்பாகணும். அதனால தான் புதனை கொண்டு போய் பெண் வீட்டில் நட்பில் வச்சான். அப்போ தான் ஆணும் பெண்ணும் நட்போடு இருப்பாங்க. அந்த பார்ட்னருடைய தன்மை
அழகாக இயங்கிக் கொண்டே இருக்கும். அப்போ ஒரு இடத்துல நான், ஒரு இடத்துல நீ, ஒரு இடத்துல நான், ஒரு இடத்துல நீ, நான் பாதி நீ பாதின்னு இருக்கக்கூடிய அமைப்பு வரும். இது எல்லாமே புதனோட லிங்கில் தான் போய் உட்காரும். எங்கே பார்த்தீங்கன்னாலும் அதுக்கடுத்தது 3வது இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கன்னி வீட்டுக்கு 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே கேட்ட நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3வது வீட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே திருவோண நட்சத்திரம் முழு நட்சத்திரமாக இருக்கும். அது காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம், தாய்மை அடையக்கூடிய இடம், தாய்மை தாய் செய்தின்னு சொல்லக்கூடிய இடம். அதுக்கப்புறம் நீங்கள் மீண்டும் 3வது அந்த 3வது வீட்டுக்கு, அதாவது மகரத்துக்கு 3வது வீடை எடுத்திங்கன்னா குருவோடைய வீடு மீனம் வரும். அது பார்த்தீங்கன்னா காலச்சக்கரத்துக்கு அயன சயன போகம்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னாலும் இந்த புதன் கடைசியாக முழு நட்சத்திரமாக உட்காந்துருப்பார். அதாவது எங்கே தொடங்கினாலும் அங்கே தான் போய் முடியணும். அப்போ புதன்கிறது தான் கர்ப்பப்பையுடைய வாய். அந்த புதன்கிறவர் ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கணும். ஒரு குழந்தை பிறக்கணும்னா, அப்படி இல்லைன்னா குழந்தை பிறப்பு நமக்கு பாதிக்கும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் டியூப் பேபியோட அமைப்பில் இந்த குழந்தை பிறப்புடைய ரகசியத்தில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா புதனும் ராகுவும் கோச்சாரத்தில் வர்றப்போ டெஸ்ட் டியூப் தேவையான விஷயத்தை குழந்தை தடைப்பட்டவங்க முயற்சி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். இதெல்லாம் அவங்க ஜாதகத்திலையும் இன்னும் கொஞ்சம் நம்ம அலாசி ஆராயணும். பொது விதிகள். அதே போல் இப்போ குழந்தை நமக்கு என்னதான் இருந்தாலும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த நம்ம குழந்தைக்கு பொதுவாக சொல்கிறது 5ஆம் பாவகம். எல்லா ஜாதகத்திலையும் 5ஆம் பாவத்தை பொதுவாக குழந்தை பாக்கியம்னு சொல்லுவோம். அந்த 5க்கு 5ஆன 9ஆம் பாவத்தை தந்தை பாக்கியம்னு சொல்லுவோம். எப்படி? 5ஆம் பாவத்தை குழந்தை பாக்கியம்னு சொல்லுவோம். 5க்கு 5 9ஆம் பாவத்தை நாம் தந்தை பாக்கியம்னு சொல்லுவோம். அப்போ இந்த 5ம் இந்த 9ம் சேர்ந்து 3 7 கூட சம்மந்தப்படணும். அந்த நேரத்தில் நாம் இந்த குழந்தை பாக்கி இல்லாதவங்க முயற்சி பண்ணாலும் குழந்தை கிடைக்கும். 5ம் 9ம் 3 7 11 அதிபதிகளுடைய தொடர்பு பெறும் காலத்தில் உண்டான மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் வெற்றி கிடைக்கும். அதே போல் அடுத்தது எந்த மாதிரி, அதாவது நம்ம ஜாதகத்திலேருந்து இந்த 5ஆம் அதிபதி 6 கட்டத்தை தாண்டி போயிருக்கிறார். நம்ம ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி 6 கட்டத்தை தள்ளி போயிருக்காருன்னா அப்போ இவங்க எந்த மாதிரி நேரத்தில் ஒரு உறவு முறைகள் தாம்பத்திய வாழ்க்கையை வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா குழந்தை பிறகு அப்படின்னா நடுநிசின்னு சொல்லக்கூடிய நடுநிசி, அதாவது 2 to 3, அந்த 2 to 3ங்கிற நேரத்தில் தன் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா அந்த அவங்க சாப்பிடக்கூடிய மருந்து வேலை செய்யும். அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வரும். அதே போல் இந்த 5ஆம் அதிபதினு சொல்கிறவர் இப்போ இந்த ஒரு 7 கட்டத்திலிருந்து 9 கட்டத்துக்குள்ளே இருக்கார். 7 கட்டத்திலேருந்து 9 கட்டத்துக்குள்ளே இருக்காருன்னா 3 to 4 இந்த மாதிரி நேரத்தில், அதாவது வெடிய காலம் 3 to 4 இந்த மாதிரி நேரத்தில் தாம்பத்தியத்தில் ஈடுபட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்ற மருந்து வேலை செய்யும். சரி, அதுக்கப்புறம் இந்த 5ஆம் அதிபதிக்கிறவர் 10லேருந்து 12 கட்டத்துக்குள்ளே இந்த 10 11 12 இருக்காங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய 4 to 6 அந்த நேரத்தில் தாம்பத்திய ஜீவிதத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்போது இந்த மாதிரி குழந்தை பாக்கியங்கள் எல்லாம் நமக்கு இந்தந்த மாதிரி நேரத்தில் இந்தந்த மாதிரி முயற்சியில் நமக்கு முயற்சி பண்ணால் கிடைக்கிறதுக்கு இறைவன் ஒரு சூட்சமும் ரகசியமும் புகுத்தி வச்சுருக்கான். நம்ம தேடணும். ஏன்னா எல்லாமே வரம் பாக்கியம். 2 விஷயத்தை மட்டும் வரன்னு சொல்லுவாங்க, பாக்கியன்னு சொல்ல மாட்டாங்க. என்னென்ன விஷயத்தை சொல்லுவாங்க வரம்னு? குழந்தை, கணவன், இவங்க 2 பேருமே வரம். கணவன் கிடைக்கிறது வரம், குழந்தை கிடைக்கிறதும் வரம். இதை 2ஐயும் வரம்னு சொன்னேன். அப்போ வரம்ங்கிறது அது மட்டும் தெய்வத்துடைய கையில் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். வரம் யார் கொடுப்பாங்க? தெய்வம் கொடுப்பாங்க. வரம் கொடுக்கறது தெய்வம். அப்போது அந்த தெய்வ பாக்கியம்ங்கிறது நம்ம எந்த இடத்த சொல்கிறோம்? 5ஆவது இடத்து தான் சொல்கிறோம். குலதெய்வத்துடைய அருள்ங்கிறது 5 தான். அதனால தான் அங்கே கொண்டு போய் குழந்தையை வச்சான். ஏன்னா அந்த குழந்தை கிடைக்கிறதுங்கிறது நமக்கு முன்னோர்களுடைய கருணையும் கடாட்சம் வேணும். அதனால தான் 5ஆம் பாவத்தை பித்ருஸ்தானம்னு வச்சான். இந்த 5ஆம் பாவத்தோடு மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேதுவோடைய அமைப்பு தொடர்பே வராது. 5ஆம் பாவத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா ராகு கேது அமைப்புடைய தொடர்பு பார்வை படாது. பொதுவாக நட்சத்திர தொடர்பு கூட வராது காலச்சக்கரத்துக்கு. ஏன்னா இதுக்குள்ளே அவங்க அடங்கியிருக்காங்க. பித்ருவும் குலதெய்வம், நம்மளுடைய அதிர்ஷ்டம், நிலையான வருமானம், நம்மளுடைய திருமணத்துடைய தொடர்புங்கிறது, நிலையான திருமணம் இந்த 5ஆம் பாவத்துக்குள்ளே அடங்கியிருக்கு.
அதே மாதிரி நிலையான குழந்தை வாரிசு இருக்குங்கிறது 5ஆம் பாவத்தில் அடங்கியிருக்கு. அப்போது இந்த 5ஆம் பாவங்கிறதுல தான் கொண்டு போய் இத்தனை விஷயத்தையும் வச்சுருக்கேன். அப்போது இதுதான் வரம். அப்போ இந்த வரம் கிடைக்கணுன்னா நம்ம தவம் இருக்கணும். அந்த காலத்தில் வரம் கிடைக்கணுன்னா என்ன பண்ணுவாங்க முனிவர் எல்லாம்? தவம் இருக்கணும். அப்போ நம்ம இப்போ காட்டில் போய் தவம் பண்ண முடியாது. அப்போது நம்ம செய்யக்கூடிய செயல்களை நேர்மையாக செஞ்சால் அது தவம். இந்த காலத்தில் நேர்மையாக நடந்தால் தவம், உண்மையாக இருக்கிறது தவம். அது இந்த காலத்தில் செய்ய முடியாதுங்க. யாருனாலையாவது செய்ய முடியுமான்னு சொல்லுங்கள். எல்லா நேரத்துலையும் அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் அந்த பலன் நமக்கு கிடைக்கும் வேகமாக. இப்போது என்னுடைய ஒரு அனுபவத்தில் நான் சொன்னது, டாக்டரெல்லாம் குழந்தையே பிறக்காதுன்ட்டாங்க. டாக்டரு குழந்தை பிறக்காது, டெஸ்ட் டியூப் பேபி கூட நடக்காதுன்ட்டாங்க. நான் ஜாதகம் பார்த்துட்டு இந்த ஆதிபராசக்தி படத்துலையா சாமி வந்துட்டு இன்றைக்கி அமாவாசையை பௌர்ணமின்று வரல, இதை பாருங்க, அமாவாசையை பௌர்ணமின்று வரல, அந்த மாதிரி நான் ஜாதகத்தை பார்த்துட்டு குழந்தை பிறக்குன்ட்டேன். அப்போ அவங்க வீட்டிலேருந்து சொல்கிறாங்க, என்னங்க டாக்டரே குழந்தை பிறக்காதுன்ட்டாரு, நீங்கள் குழந்தை பிறக்குன்னு சொல்கிறீங்க. நாங்கள் எல்லா டெஸ்ட்டும் பண்ணியாச்சு, குழந்தை பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எப்படிங்க என்ன கரெக்டாக இன்னும் 1 வருஷம் 3 மாதத்தில் வீட்டில் குழந்தை இருக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு. நான் பிறக்குன்னு சொல்லிட்டா பிறக்கும் அப்படின்னு. அதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லாததை எப்படி வருத்த முடியும் அப்படின்னாங்க. இல்லாதது நீ சொன்னால் இல்லாதது ஆகாதுல்ல, நான் சொன்னாலும் ஆகாது. ஆனால் அங்கே இருக்குதுன்னு சொல்ல வச்சுட்டு அது இருக்குதுன்னு தான் அர்த்தம். இப்போ கஷ்டம் வருன்னு ஒரு வீட்டில் பார்த்துங்க, எப்போ பார்த்தாலும் எனக்கு என்னன்னே தெரில, இந்த விஷயம் ரொம்ப சங்கடமாகவே இருக்குது, ஏதோ ஒரு சங்கடம் வர மாதிரியே இருக்குது, ஏதாவது ஒரு நான் கஷ்டத்தை அனுபவிக்கிற மாதிரியே இருக்குல்ல, எப்பவுமே ஒரு பாரம். இந்த பாரமாக இருக்கிறவங்க இந்த வார்த்தையை யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போது நடக்குன்னு ஒரு வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் நடக்கும். அப்போ நாம் அந்த ஜாதகத்தில் சொல்கிறோம். அப்போ அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த சகோதரத்துவங்கிற இடத்துக்கு உண்டான செவ்வாய் அவருடைய 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்கிறார். அவர் நவமி திதியில் பிறந்தவர். அதே மாதிரி 9ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அவருக்கு குரு இந்த செவ்வாய் கூட தொடர்பு கொள்கிறார். அப்போ குருவை வந்து நம்ம வயதுக்கு மூத்தவங்களாக எடுத்துக்கிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியோட சம்மந்தப்படுது. அப்போது அங்கே சூரியன் இருக்கார் மகர ராசியில், அவர் காலச்சக்கரத்துக்கு 5 கூடையவர். அப்போது 2 அதிபதிகள் அவருக்கு, அதாவது லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும் ராசிக்கு 3ஆம் அதிபதியும் கெட்டிருந்தாலும் காலச்சக்கரத்துக்கு 3ஆம் அதிபதி அவருக்கு நல்லா இருக்கார். அப்போ நான் என்ன சொன்னேன், டாக்டர் சொன்னதெல்லாம் விட்டுருங்க, இது வந்து மகர வீடுங்கிறது இஞ்சி வீடு, மகர வீடுங்கிறது இஞ்சி வீடு, மகர வீடுங்கிறது சனி பகவானுக்கு உண்டானது குடை. சுக்கிர பகவான் அந்த வீட்டை பார்க்குறாரு. சுக்கிரங்கிறது வள்ளல். அதே நம்ம குடை கொடுக்கறதுக்கு பேர் வள்ளலுங்கிறதுக்கு பேருக்கு கொடை கொடுக்குறவர்னு சொல்லுவோம், சரிங்களா? அப்போ சூரியன் அந்த வீட்டில் இருக்கார் மாணிக்கம். அப்போ நாம் என்ன சொல்கிறோம், இருஞால குடா கூடல் மாணிக்க சேத்திரத்தில் போய் நீங்கள் ஒன்றா கூடுங்க, குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற இருஞால குடா. ஏன்னா மகரங்கிறது நம்ம கேரள மாநிலமாக எடுக்கிற மகரம், கும்பம், மீனம், இதை 3யுமே. அப்போது இருஞால குடா கூடல் மாணிக்க சேத்திரத்தில் போயிட்டு ஒரு 5 நாள் தொடர்ச்சியாக அங்கேயே இருந்து காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு கரெக்டாக 3.25 நிமிஷம் முன்னாடி, சூரியன் உதிக்கிறதுக்கு 3.25 நிமிஷம் முன்னாடி ஒன்று சேருங்க. ஒன்று சேர்ந்து குளிச்சுட்டு போய் சாமி கும்பிட்டுவாங்க. மீண்டும் ஒன்று சேருங்க, மீண்டும் குளிச்சுட்டு போய் சாமி கும்பிடு. டெய்லி 3 நேரம் அப்படி இது பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும். பார்த்துக்கலாம், பிறக்கலைன்னா நான் இந்த தொழிலை விட்டுறேன் அப்படின்னு. அவங்க போய் சொன்னால் செப்டம்பரில் போய் செஞ்சாங்க, இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மருத்துவத்துக்கு வழி சொன்னேன். அதே இடத்துல அவங்க ஜாதகத்தை பார்த்துட்டு அது விருச்சிக ராசினா காயம், விருச்சிக ராசினா செவ்வாய்னா புண்ணாகும், 8ஆம் இடம்னா வெட்டுக்காயமாகும், அப்போ காயம். விருச்சிக ராசினா குளம், அப்போ காயங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அங்கே புதன் வந்து பார்க்குறார். புதன் தான் சென்னி, அதாவது சென்னியப்பன்னு அர்த்தம். சென்னிங்கிறவர் வந்து உயர்ந்தவர்னு அர்த்தம் புதன். அப்போ சென்னியத்து ஹாஸ்பிட்டல்னு இருக்கும், அந்த ஹாஸ்பிட்டலில் போய் சென்னியத்து ஹாஸ்பிட்டலில் அங்கே பார்த்தீங்கன்னா சந்திரனும் சூரியனும் இவங்களுக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அப்போ பார்வதி ராஜன் டாக்டர்னு இருப்பாங்க. பார்வதி ராஜன் டாக்டரு அதில் படகளை தாண்டி போகணும் ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுங்கள், இங்கே போய் கோயிலில் ஒன்று சேருங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்குன்னு. அவங்க ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கே போகலை, இந்த கோயிலில் போய் 5 நாள் மட்டும் ஒன்று சேர்ந்துட்டு வந்தாங்க. வந்து 3ஆவது மாதம் செப்டம்பரில் போனாங்க, அக்டோபரில் அவங்க மனைவி கன்சீவ்னு சொன்னாங்க.
இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி அவருக்கு குழந்தை பிறந்துருச்சு. அப்போ அந்த டாக்டர் இப்போ என்கிட்ட ஒரு 10 ஜாதகம் அனுப்பிச்சுட்ருக்கார். அப்போ இந்த மாதிரி குழந்தை பிறப்பு ரகசியம் இப்படி தான். அது அதிசயங்கிறது ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தான் அதிசயம். அந்த ரகசியம் வெளியே போயிடுச்சுன்னா பிறக்கிறது அதிசயம். அதை நம்ம காப்பாற்றிக்கிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு குழந்தை பிறப்பு நல்லா வரும்னு